சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் தாவேக வேட்பாளர்களுக்கு உதவ முன்னாள் அரசு அதிகாரிகளை தன்னார்வலர்களாக நியமிக்க அக்கட்சி தலைமை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ள நிலையில் தாவேக சார்பில் தேர்தலில் போட்டியிடுவோரிடம் தபால் மற்றும் நேரடியாக விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்களை கட்சி தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பிப்பது நேற்றுடன் முடிந்தது. விரைவில் வேட்பாளர் தேர்வுக்கான நேர்காணல் நடைபெறுகிறது. இந்நிலையில் தாவேக சார்பில் சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளருக்கு உதவ தன்னார்வலர்களை நியமிக்க அக்கட்சி தலைமை முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து தாவேக வட்டாரங்கள் கூறும்போது, தேர்தலில் போட்டியிடும் தாவேக வேட்பாளர்களுக்கு வேட்புமனு தாக்கல் துவங்கி அனைத்து வித தேர்தல் செயல்பாடுகளிலும் உதவ முன்னாள் அரசு அதிகாரிகள் ஊழியர்களை தன்னார்வலர்களாக பணியமர்த்த தலைமை முடிவு செய்துள்ளது. தாக்கல் செய்யும் வேட்புமனுக்களில் தவறுகள் இடம்பெறாமல் இருக்கவும் தேர்தல் கமிஷன் விதிகளை முறையாக கடைபிடிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். நாங்கள் அமைக்கப் போகும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி எங்கள் சாதனைகளை நாங்களே விஞ்சும் அளவிற்கு இருக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் 5 பட்ஜெட், இந்த ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட், இடைக்கால வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியை அடுத்த 2 மாதங்களில் மீண்டும் வந்து இன்னும் கூடுதலாக தொடர்வோம் என்ற நம்பிக்கை தமிழக மக்களைப் போல எனக்கும் உள்ளது என்றும், தலைமை பொறுப்பில் உள்ளோருக்கு பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, கால நேரம் பாராது உழைத்திடும் பண்பு, தீர்க்கமாக முடிவெடுக்கும் திறன், எதையும் தாங்கும் வல்லமை போன்ற பண்புகள் நிச்சயம் தேவை. இதையே நானும் கடைபிடித்திருக்கிறேன் என்றும், கடந்த 5 ஆண்டுகளில் பெற்ற அனுபவத்தால் இன்னும் வலிமை பெற்று தமிழகத்தை இன்னும் ஏற்றம் பெற வைக்க முடியும் என்ற நம்பிக்கையை பெற்றுள்ளேன். இந்த வாய்ப்பை தந்த தமிழக மக்களுக்கு நன்றி என்றும் கூறியுள்ளார். தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்று தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் கே.ஏ. செங்கோட்டையன் கூறியுள்ளார். தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அது தாவேகவின் தலைவர் விஜய் தமிழகத்தை ஆள வேண்டும் என்பதாக உள்ளது. குறிப்பாக 18 வயது முதல் 45 வயது வரை உள்ளவர்களில் 90% மக்கள் தாவேக தலைவர் விஜய் தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற நோக்கத்தோடு உள்ளனர். இதை வெளிப்படுத்தும் விதத்தில்தான் விஜயின் சுற்றுப்பயணம் மிகுந்த எழுச்சியுடன் அமைந்து வருகிறது. தமிழகத்தை ஆண்ட இரு கட்சிகளும் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களின் உணர்வாக இருக்கிறது. 2017ஆம் ஆண்டு முதல் தற்போது வரையில் உள்ள அரசுகள் மக்கள் பணிகளை முழுமையாக செய்யவில்லை. எம்ஜிஆர், ஜெயலலிதாவிற்கு பிறகு தாவேகாவால் தான் நல்லாட்சியை தர முடியும். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது என்பது அவர்களின் உரிமை. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியில் இணைய கட்சிகள் வருவது குறித்தும், அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர்கள் வருவார்களா என்பது குறித்தும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் செங்கோட்டையன் பேசியுள்ளார். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த மாறுதல் வரவும் வாய்ப்பில்லை என்று கனிமொழி எம்பி கூறியுள்ளார். நிகழாண்டு நிதிநிலை அறிக்கையில் இளைஞர்கள் விளையாட்டுத்துறைக்கு தேவையான அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன என்றும், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஏதாவது ஒரு காரணத்தை கூறி பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்து அரசியல் நாடகத்தை அரங்கேற்றுவது தவறு என்றும், திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பிளவு ஏற்பட்டு விட்டதாக பாஜக கூறுகிறது. முதலில் பாஜக தங்கள் கூட்டணியை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். திமுக காங்கிரஸ் கூட்டணி பல ஆண்டுகளாக நிலைத்திருக்கக்கூடிய கூட்டணி. எனவே கூட்டணியில் எந்தவித பிளவும் இல்லை, மாறுதல் வரவும் வாய்ப்பில்லை. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியின் போது அங்கம் வகித்த திமுக மாநில சுயாட்சிக்கு அப்போது ஏன் சட்டங்கள் இயற்றவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். மத்திய அரசிடம் மாநிலத்தையே அடகு வைத்தவர் அவர்தான். திமுகவின் அடிப்படை கொள்கை மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதாகும். அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியவில்லை என்றும் கூறினார். திமுகவுடன் தேமுதிக கூட்டணி சேர்ந்திருப்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் ராஜதந்திரம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். தேமுதிக எடுத்த நிலைப்பாடு தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும், இது எதிர்க்கட்சிகளுக்கு அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது என்றும், அதிமுக அல்லது புதிதாக உருவாகி இருக்கிற விஜய் கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு போக முடியும் என்கிற வாய்ப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருந்தது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் திமுகவின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்கிறோம். திமுகவை பலவீனப்படுத்துவது என்பது பாஜகவின் செயல் திட்டங்களில் ஒன்று. ஆனால் அது தமிழகத்தில் முடியவில்லை. விஜய் கட்சியை தேடி ஒரு கட்சி கூட போய் இன்னும் சேரவில்லை. ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சிகள் அதிமுக கூட்டணியில் சேருவதற்கு தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கின்றன.
திமுக தலைமையில் அமைந்துள்ள வலிமையான கூட்டணி வரும் 2026 தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறும் என்றும் திருமாவளவன் பேசியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலின் போது ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று கூறியவர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். அந்த நன்றியை காங்கிரசார் மறக்கக்கூடாது என்று திமுக கொள்கை பரப்பு செயலரும் புதுச்சேரி மேலிட பொறுப்பாளருமான ஜெகத் ரட்சகன் எம்பி பேசியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் RSS குறித்து அவதூறாக பேசிய கருத்துக்களை அமைச்சர்கள் திரும்பப் பெற வேண்டும் என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகம் முழுவதும் மின்சாதன பழுதை சரி செய்யும் களப்பணியாளர்களில் 40,000 காலி பணியிடங்கள் உள்ளதாகவும், இதனால் பணியில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்பட்டுள்ளது. வரும் ஏப்ரல் மே மாதங்களில் வெயில் சுட்டெரிக்கும். ஏப்ரலில் சட்டசபை தேர்தலும் நடக்கிறது. எனவே மின்சாதன பழுதால் மின்தடை ஏற்பட்டால் விரைவாக சரி செய்ய இம்மாதம் 1ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை 120 நாட்களுக்கு தற்காலிக பணியாளர்களை நியமிக்க பொறியாளர்களுக்கு மின்வாரியம் அனுமதி அளித்துள்ளது. இதற்கான ஒப்புதலை கடந்த ஜனவரி இறுதியில் மின்வாரியம் வழங்கியிருந்தாலும் தற்போதுதான் சம்பளம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி தற்காலிக பணியாளர்களுக்கு ஒரு நாளைக்கு 766 ரூபாய் சம்பளம் வழங்க உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.